டேய் என்னடா நடக்குது இங்க? மனுஷன் நிம்மதியா ஒரு மேட்ச் பார்க்க முடியுதா? இல்ல ஒரு நிம்மதியான நியூஸையாவது கேட்க முடியுதா? நீங்க பண்ற கூத்துக்கு எல்லாம் ஒரு அளவே இல்லையாடா? இதோ வந்துட்டாருப்பா நம்ம கௌதம் கம்பீர். மனுஷன் சாம்பியன்ஸ் டிராபிய ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஏசியா கப்பையும் தட்டி தூக்கிட்டாரு. அப்படியே கையோட T20 வேர்ல்ட் கப்பையும் உள்ள கொண்டு வந்துட்டாருன்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இப்போ மனுஷன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அந்த பிஸ்ட் மோடுன்னு சொல்லுவாங்களே, அதையும் தாண்டி ஒரு வெறித்தனமான மோடுக்கு போயிட்டாரு. பிசிசிஐ அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம் முன்னாடி போய் நின்னு 4 கண்டிஷன் போடுறாரு. அது என்ன கண்டிஷன் தெரியுமா? இதை கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க. இது வரைக்கும் இருந்த கிரிக்கெட் வேற, இனிமே வரப்போற கிரிக்கெட் வேறன்னு சொல்லாம சொல்லி அடிக்கிறாரு நம்ம கோச். ஆனா எனக்கு என்ன கடுப்பாகுதுன்னா, இந்த பிசிசிஐ இருக்கே, அவங்க எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்காங்க. கம்பீர் சொன்னா அது வேதவாக்கா? ரசிகர்களோட உணர்வுகளுக்கு இங்க மதிப்பே இல்லையா? நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. 2026 வேர்ல்ட் கப் ஒரு சாக்கு தான். கம்பீரோட உண்மையான டார்கெட் என்ன தெரியுமா? அடுத்த ஓடிய வேர்ல்ட் கப்பை தூக்கணுங்கிறது தான். அதுக்காக மனுஷன் இப்போவே காய நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வருஷம் நடக்க போற IPL இருக்குல்ல, அது சும்மா ஒரு டூர்னமெண்ட் கிடையாது. அதுதான் இந்திய டீம் பிளேயர்ஸோட தலையெழுத்தை தீர்மானிக்க போற ஒரு களம்னு கம்பீர் சொல்லிட்டாரு. IPLல நீ யாருக்காக வேணா விளையாடு, ஆனா அங்கே நீ சொதப்புனா உனக்கு இந்திய டீம்ல இடமே கிடையாது. என்ன கொடுமை சார் இது? IPLல நல்லா விளையாடுறவங்களை கொண்டு வந்து ஓடிய டீம்ல சொருவ போறாங்களாம். இதெல்லாம் எந்த ஊர் நியாயம்? டிவெண்டி வேற, ஒரு நாள் போட்டி வேறன்னு இந்த அறிவு கெட்ட பிசிசிஐக்கு எப்பதான் புரியும்? அங்க போயிட்டு 4 சிக்ஸர் அடிக்கிறவனை கூட்டிட்டு வந்து 50 ஓவர் மேட்ச்ல ஆட வச்சா அவன் என்ன பண்ணுவான்? சொதப்பிட்டு வந்து உட்காருவான். நம்ம இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கோம் பாருங்க, அதே மாதிரி தான் அப்புறமும் அழணும். கம்பீர் போட்ட இன்னொரு கண்டிஷனை பாருங்களேன். இந்த செலக்டர்ஸ் அத்தனை பேரையும் வேலைக்கு இழுத்து விட்டுட்டாரு. அஜித் அகர்கர்ல இருந்து அந்த 5 செலக்டர்ஸும் இனிமே IPL நடக்கிற 2 மாசமும் வீட்டுக்கு போகக்கூடாது, லீவ் எடுக்கக்கூடாது, நிம்மதியா தூங்கக்கூடாது. ஒவ்வொரு கிரவுண்டுக்கும் போய் உட்காந்துட்டு யாரு நல்லா விளையாடுறான்னு லிஸ்ட் எடுக்கணுமா? என்னடா இது? ஸ்கூல் பசங்க ஹோம் ஒர்க் பண்ற மாதிரி செலக்டர்ஸ் கிரவுண்டா அலைய விடுறீங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? கம்பீர் கேட்கிறாருன்னு ஒரு சார்ட் ரெடி பண்ணி கொடுக்கணுமா? யார் பேட்டிங் எப்படி இருக்கு, விக்கெட் கீப்பிங் எப்படி இருக்கு, பவுலிங்ல என்ன புதுசா பண்றாங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி கம்பீர் கிட்ட ஒப்படைக்கணும். இது என்ன கோச் வேலையா இல்ல ஒரு சர்வாதிகாரியோட வேலையான்னு எனக்கே புரியல. அந்த 5 செலக்டர்ஸும் 5 வென்யூல போய் உட்கார்ந்துட்டு முடிக்க போறாங்க. பாவம், அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க முகத்தை கூட பார்க்க முடியாது போலயே. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு கம்பீர். IPL இருந்து வெறும் 20 பிளேயர்ஸை மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாராம். அந்த 20 பேருக்குள்ள தான் போட்டி. அந்த 20 பேரை தவிர வேற யாருக்கும் வேர்ல்ட் கப் டீம்ல இடமே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லிட்டாரு. அந்த 20 பேர்ல இருந்து 15 பேரை மட்டும் தான் ஃபைனலா எடுப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க, இந்தியால எத்தனையோ டேலண்ட் இருக்கு. ஆனா இந்த IPL 2 மாசத்தை வச்சுக்கிட்டு 20 பேரோட லிஸ்ட்டை முடிச்சிடுவாங்களாம். இதுல சீனியர் பிளேயர்ஸுக்கும் இதே ரூல்ஸ் தான் வேற சொல்லி பயமுறுத்துறாங்க. ரோஹித் சர்மா ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், இல்ல ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், IPLல ரன் அடிக்கலையா? தூக்கி வெளியே போடு. அவங்க எவ்வளவோ பண்ணிருக்காங்க, எத்தனையோ மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு இந்த 2 மாசம் ஆட்டத்தை வச்சு முடிவு பண்ணுவாங்களாம். டேய், நீங்க மனுஷங்க தானா? அந்த மனுஷன் ரோஹித் 4 சீசனா IPLல ரன் அடிக்கலைங்கிறதுக்காக அவரை ODIல இருந்து தூக்குவீங்களா? என்னடா உங்க நியாயம்? அது மட்டும் இல்லாம அந்த வைபவ் சூரியவன்ஷி மாதிரி பசங்களையோ இல்ல ஈஷான் கிஷன் மாதிரி ஆட்களையோ உள்ள கொண்டு வரணும்னு துடிக்கிறாரு நம்ம கோச். புது ரத்தம் வரணுங்கிறது ஓகே, ஆனா அதுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கிற ஜாம்பவான்களை எல்லாம் இப்படி அசிங்கப்படுத்தணுமா? IPLல ஒருத்தன் ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்துட்டா உடனே அவனை ஓடிய டீம்ல போடுவீங்களா? அப்புறம் அவன் அங்கே போய் ரன்ஸை வாரி கொடுப்பான். நம்ம இங்கே உட்காந்து தலையில துண்டை போட்டுட்டு இருக்கணும். இந்த ரோட் மேப், இந்த பிளான் இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகுமான்னு யாராவது யோசிச்சிங்களா? 16 வருஷமா நம்ம ஓடிய வேர்ல்டு கப் ஜெயிக்கல. கடைசியா 2011ல ஜெயிச்சது தான். இப்போ 2027ல ஜெயிச்சே ஆகணும்னு கம்பீர் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. அதுக்காக இப்போவே எல்லாத்தையும் போட்டு குழப்புறாரு. எனக்கு என்னவோ இந்த முடிவு ரொம்ப ஆபத்தா தோணுது. பிசிசிஐ அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம் இதையெல்லாம் யோசிக்காம எப்படி ஓகே சொன்னாங்கன்னு தெரியல. இந்த 5 செலக்டர்ஸும் கிரவுண்ட்ல உட்காந்துட்டு என்னத்தை பெருசா கிழிச்சிட போறாங்க? ஒருத்தன் ஒரு சீசன்ல நல்லா விளையாடுவான், அடுத்த சீசன்ல காணாம போயிருவான். அவனை நம்பி வேர்ல்ட் கப் டீமை எப்படி பிக்ஸ் பண்ண முடியும்? ஆனா கம்பீர் விடாப்படியா நிக்கிறாரு. அந்த 20 பேரோட பூல் ரெடி பண்ணுங்க, அவங்கள வச்சுதான் நான் விளையாடுவேன்னு அடம் பிடிக்கிறாரு. இதுல யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இதெல்லாம் தப்புன்னு சொன்னா அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க போல. ஏன்னா இப்போ கம்பீர் தான் சுப்ரீம் பவர், அவர் வைக்கிறது தான் சட்டம். ஒவ்வொரு வாட்டியும் இதே கதையை தான் சொல்றீங்க. ஏசியா கப்ல அவனை எடுக்கலாமா, இவனை எடுக்கலாமான்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் குழம்புவீங்க. சஞ்சு சாம்சன் ரன் அடிக்கலையேன்னு ஒரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் மிடில் ஆர்டர் சொதப்புதேன்னு ஒரு பயம். இதெல்லாம் வேணாம்னு தான் கம்பீர் இப்போவே வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அந்த வேலையில ஒரு தெளிவு வேணும்ல. IPLல ஹிட் ஆகிறவன் எல்லாம் ODIல ஹிட் ஆவான்னு எந்த கேரண்டி இருக்கு? நீங்க பண்ற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம இந்திய டீம் தான் பலிகடா ஆக போகுது. எனக்கு உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு. இந்த பிசிசிஐ என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க பாட்டுக்கு கம்பீர் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியா ஒன்னு சொல்றேன் மக்களே, இந்த ஸ்கீம் எல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஒரு பக்கம் சீனியர்ஸை ஓரங்கட்டுறது, இன்னொரு பக்கம் IPL பெர்ஃபார்மன்ஸை வச்சு ODI டீமை செலக்ட் பண்றதுன்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஒருவேளை இது சக்சஸ் ஆனா கம்பீர் தான் ஹீரோ, ஆனா இது சொதப்புனா யார் பதில் சொல்லுவா?
இந்த ஐசிசி அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் நடத்துற டோர்னமெண்ட்ல நம்ம மறுபடியும் தோத்து போயிட்டா அந்த வலியை தாங்குற சக்தி ரசிகர்களுக்கு கிடையாது. நீங்க ஏதோ ஒரு பிளான் பண்றீங்க, அது நல்லபடியா நடந்தா சரி. ஆனா இந்த மாதிரி அதிரடி முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமா யோசிங்கப்பா. நமக்கு வேர்ல்டு கப் முக்கியம் தான், ஆனா அதுக்காக இருக்கிற டீமை கலைச்சிட்டு புதுசா ஒன்னத்தை கட்டி அதுல கோட்டை விட்டுறாதீங்க. சரி நண்பர்களே, நான் என்னோட குமுறலை கொட்டிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது? கம்பீர் பண்ற இந்த அதிரடி மாற்றங்கள் எல்லாம் சரியா, இல்ல இது இந்திய டீமுக்கு ஆபத்தா முடியுமா? ரோஹித், கோலி மாதிரி பிளேயர்ஸ் ஐபிஎல்ல ரன் அடிக்கலன்னா தூக்கணும்னு சொல்றது உங்களுக்கு சரின்னு படுதா? இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. உங்க எல்லாருடைய கருத்தையும் நான் படிக்கிறேன். சீக்கிரம் அடுத்த ஒரு ஆக்ரோஷமான வீடியோவோட வர்றேன்.